வணக்கம். இன்றைய அரசியல் ஆடுகளம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி முக்கியமான செய்திகள் என்னென்னு பார்க்கலாம். தேர்தல் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போது கிடைத்த தகவலின்படி 85.5% வாக்குகள் பதிவாகி இருக்கு. இதுக்கு இடையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அனுபவத்தில் நான் சின்ன வயசுலேருந்தே 67 நான் ரொம்ப சின்ன பையன். ஆனால் அப்போ இருந்தே எனக்கு ஞாபகம் இருக்குது எப்படி தேர்தல் நடந்தது, இதுவரை எப்படி தேர்தல் நடந்ததுன்னு. அப்போ இந்த கிட்டத்தட்ட இத்தனை வருடத்தில் கிட்டத்தட்ட உங்களுக்கு 67லேருந்து பார்த்திங்கன்னா 50 வருஷத்துக்கும் மேலே ஆகும். 50-60 வருடம் தேர்தல். இந்த தேர்தலில் வேவ் அப்படின்னு சொல்லி பல தடவை வந்திருக்கு. வேவ்னா அலை. அந்த அலைங்கிறது இந்த 60 வருஷத்தில் பல தடவை வந்திருக்கு. அப்போ இந்த அலையெல்லாம் நான் சின்ன வயசுலேருந்து கண்ணால் பார்த்தேன். அந்த அலை நான் முதல்ல சின்ன வயசில் பார்த்தது 1967 காங்கிரஸுக்கு எதிராகவும் திமுகவுக்கு ஆதரவாகவும் ஒரு அலை அந்த அலையில் எல்லா பேரும் அடிபட்டு போயிட்டாங்க. அந்த அலை வரும்போது கருணாநிதி இந்த ஏமாற்று வேலை இதெல்லாம் அரசியலில் வந்துக்கிட்டு ஏமாத்துறது, ஃப்ராடு பண்ணுறது, பித்தலாட்டம் பண்ணுறதை முதல்ல கொண்டு வந்தார். இந்த கள்ள ஓட்டு போடுறது, பேரை நீக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் கெட்டிக்கார். இதெல்லாம் பண்ண அப்போ இருந்தவங்கலாம் யோகியங்க. இந்த பக்கம் எம்ஜிஆர் அண்ணாதுரையெல்லாம் யோகியங்க. நான் கருணாநிதி போன்றவர்கள் திமுகவில் இருந்து யோகியங்க பூரா தோத்தாங்க. காமராஜருங்கிற யோகியர் தோத்தார், கக்கன்கிற யோகியர் தோத்தார். தோத்தவன் பூரா யோகியம். அதில் வேடிக்கை சி சுப்பிரமணி வருங்காலத்தில் நிதியமைச்சராக இருந்தார். அவர் ஜனாதிபதியான வெங்கட்ராமன் தோத்தார். யோகியனாக தோத்தான். இவங்க பூரா ஜெயித்தான். இதில் முக்கால்வாசி பேர் கிரிமினல்ஸ். திமுகவில் சேர்ந்த தலைவர்கள் மட்டும்தான். இது கருணாநிதி கோல் வச்சு அன்னைக்கு தான் ஆரம்பித்தார் தமிழ்நாட்டில் ஃப்ராடு பாலிட்டிக்ஸ். அதாவது பக்கா இந்தத்தனத்தை ஏமாற்று வேலை பண்ணதை ஆரம்பித்தார். ஆனால் அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அரிசி பஞ்சம் அதெல்லாம் வந்ததுனால மக்கள் காங்கிரஸுக்கு எதிராக திரும்பி அன்னைக்கு பார்த்தேன் நான் அந்த அலையை. எந்த பக்கம் போனாலும் காங்கிரஸை திட்டுவாங்க. அந்த மாதிரி ஒரு அலையை நான் கண்ணால் பார்க்கும்போது அப்போ தான் திமுக தலைமையிலான கூட்டணி பெரிய அளவில் ஜெயிச்சது. அந்த அலையை கண்ணால் பார்த்தவன். 1967க்கு அப்புறம் அந்த அலை எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எம்ஜிஆர் 72ல் கட்சி விட்டு விலகினோடனே 73ல் நடந்த திண்டுக்கல் தேர்தலில் அந்த அலையை பார்த்தேன். திண்டுக்கல்லில் தேர்தல் எங்கே பார்த்தாலும் எம்ஜிஆருக்கு சப்போர்ட். ஒரு பெரிய அலை. 1.5 லட்சம் ஓட்டில் ஜெயித்தார். அந்த அலையை கண்ணால் பார்த்தேன். அது முதல் அலை. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஜெயித்தாலும் அந்த முதல் அலை தான் கண்ணில் நிற்கிது. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் ஜெயித்தது அவர் செல்வாக்கு. ஆனால் அலை என்பது இல்லை. ஏன்னா எம்ஜிஆர் அதுக்கப்புறம் தோத்தார். 84 அவர் உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அப்போது கூட பெரிய அலை இல்லை. அவருடைய செல்வாக்குனால தான் ஜெயித்தார். அப்போ இந்த அலையை 67க்கு அப்புறம் நான் எப்போ பார்த்தேன்னு கேட்டிங்கன்னா, 1991 ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட போது பார்த்தேன். எங்கே பார்த்தாலும் திமுகவை காரி துப்புனாங்க. 2 சீட்டு ஜெயித்தாங்க திமுக. படுகேவலம், படுமோசமாகி மண்ணை கவுனாங்க. 91 பார்த்தேன். அதே அலை ஜெயலலிதாவுக்கு எதிராக வந்த அலையையும் பார்த்திருக்கிறேன். 96 ஜெயலலிதா அவர்கள் வளர்ப்பு பையனுக்கு கல்யாணம் பண்ணாங்கன்னு சொல்லி இந்த ஃப்ராடு சன் டிவியில் என்னென்னத்தையோ போட்டு காமிச்சு மக்களை ஏமாத்தினா. யோகிய சிகாமணிய மாதிரி ஊரை கொள்ளையடிக்கிறவங்க இவங்க, மற்றவங்களே யோகி, இவங்க மோசம்னு சொல்லி காமிச்சு 96ல் ஜெயலலிதாவுக்கு எதிராக மிகப்பெரிய அலை 4 சீட்டு தான் ஜெயித்தாங்க. அந்த அலையை அப்போதுக்கப்புறம் பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதே போல் ஒரு அலையைத்தான் இந்த தேர்தலில் நான் பார்க்குறேன். யாருக்கும் ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ இந்த கருத்தை சொல்லலை. மக்கள் மத்தியில் யாரை கேட்டாலும் விசிலுக்கு போட்டோம்னு சொல்கிறாங்க. இதில் இந்த கூட்டம் திமுககாரன் ஃப்ராடு பண்ணியிருக்கான். கள்ள ஓட்டு போடுவான், ஆள்மாறாட்டம் பண்ணுவான், இன்னும் என்னென்ன கூத்து இருக்கோ இதில் சத்தம் ஓட்ட போடுவான், பணத்தை கொடுப்பான். இதெல்லாம் அந்த காலத்துலேருந்து பண்ணியிருக்கான். இவன் பண்ணின இத்தனை ஃப்ராடுத்தனத்தையும் மீறி தான் எம்ஜிஆர் அலைவு வேணும் வீசிச்சு. இவன் பண்ணின இத்தனை ஃப்ராடுத்தனத்தை மீறி தான் ராஜீவ்காந்தி சாகும்போது அதிமுக அலை வீசிச்சு. எப்போவுமே அவன் ஃப்ராடு பண்ணிக்கிட்டு இருப்பான். அது மாதிரி இப்போவும் ஃப்ராடு பண்ணியிருக்கான். வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க ஓட்டெல்லாம் போட்டுட்டான்.
இந்த ஊருக்கு போகாமல் பஸ்ஸை நிறுத்தினவன் பல பேர் ஓட்ட போய் பாருங்கள், எல்லாம் போட்டுட்டான். இவன் ஃப்ராடை மீறித்தான் இந்த அலையெல்லாம் வேலை செய்யும். எப்போவும் இவன் வந்து தீய சக்தி இல்லை, இவன் இப்படி தான் பண்ணுவான், ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் இப்படி தான் பண்ணுவான். அப்படி பண்ணின அத்தனை ஃப்ராடையும் மீறி இந்த அலை வேலை செஞ்சுருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து. அதனால தான் சொல்கிறேன், ஆட்சி மாற்றம் என்பது உறுதியாக வரும் அப்படிங்கிறது வந்து எல்லாருடைய ஒட்டுமொத்த கருத்து மட்டுமல்ல, என்னுடைய கருத்தும் அதுதான். அதனால் ஆட்சி மாற்றம் உறுதி. ஆனால் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, 85% வாக்குகள் மேலே பதிவாயிருக்கு, 85.5%. இன்னும் இந்த பத்திரிக்கைக்காரன்லாம் இருக்கான் பாருங்கள், வேசி ஊடகங்கள்னு சொல்கிறான். மற்றவன்லாம் என்னடா இந்த வார்த்தையை சொல்கிறாங்கன்னு பார்த்தா அது கரெக்டு தான். வேசி ஊடகங்கள்னு சொல்கிறது கரெக்டு தான். என்னுடைய அனுபவத்தில் பத்திரிக்கைக்காரன் எப்படி பணம் வாங்குவான்னா, நான் காவல்துறையில் இருப்பேன், 500 ரூபா பத்திரிக்கையாளர் சந்திப்புமா எல்லாம் வந்து தலையை சொல்லிக்கிட்டு நிற்பான். 500 ரூபா கவரில் போட்டு கொடுக்கணும். நீங்கள் 500 ரூபா கவரில் போட்டு கொடுத்தீங்கன்னா தான் அந்த செய்தி வந்து மறுநாள் பத்திரிக்கையில் வரும். ஆனால் அப்போ லஞ்சம் வாங்கினவன் யாருன்னா வேலை சாகினவன், பத்திரிக்கையில் வேலை செய்யணும். அப்போ அவங்களுக்கு சம்பளம் கம்மி, 4000 ரூபா 3000 ரூபா 5000 ரூபா. இந்த வருமானம் ஒரு நாளைக்கு மீட்டிங்க்கு போனால், ப்ரெஸ் மீட்டிங்க்கு 500 ரூபா கிடைக்கும், இப்படி வாங்குவாங்க, சம்பளம் கம்மி. ஆனால் இன்றைக்கி பத்திரிக்கைக்காரனுக்கெல்லாம் 50,000 ரூபா 1,00,000 ரூபான்னு வந்ததுக்கப்புறமும் கை நீட்டுறான். 500 ரூபா 1000 ரூபா வாங்காத பத்திரிக்கைக்காரனே இல்லை. ஆனால் இன்றைக்கி என்ன வித்தியாசம்னா, அன்றைக்கி பத்திரிக்கையில் வேலை செய்கிறவங்க மட்டும்தான் லஞ்சம் வாங்கினான், இன்றைக்கி பத்திரிக்கை ஓனரே லஞ்சம் வாங்கினான். அதுதான் மிக பிரபலமான பத்திரிக்கை, டிவியும் வச்சுருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து எது ஆளுங்கட்சியோ அப்படியே சப்போர்ட்டில் மாறிடுவாங்க. இப்போ பாருங்கள், இதை என்னென்ன கொச்சப்படுத்திக்கிட்டு இருக்கான் பத்திரிக்கைக்காரன் போகிறான். இப்போ இன்றைக்கி ரிப்பப்ளிக் டிவின்னு ஆங்கில சேனல் ஒன்று இருக்குது, அதில் அர்ணப் கோஸ்வாமி அப்படிங்கிறவர் தான் அதுக்கு வந்து ஓனர். அவரே பேசுவார், கருத்துக்களை அவர் நேற்று சொல்கிறாரு, ஏன் இந்த தமிழ்நாட்டில் ஊடகங்கள் இவ்வளவு கேவலமாக போயிட்டாங்க, எப்போ பார்த்தாலும் திமுக தான் ஜெயிக்கும்னு சொல்கிறாங்களே, உங்களை நீங்கள்லாம் திருந்த மாட்டீங்களா? அவர் கேட்குறாரு. கேட்டுட்டு கடைசியில் சொல்கிறாரு, இதே நிலை நீடித்தால் நாங்கள் ஆங்கில சேனல் தான், தமிழ்நாட்டிலும் தமிழில் எங்கள் சேனலை வந்து உருவாக்குவோம், அதாவது நடுநிலைத்தன்மை இருக்கிறதுக்காக, காசை வாங்கிட்டு பேசாமல் இருக்கிறதுக்காக நாங்களும் ஒரு சேனலை உருவாக்குவோம்ட்டார் வட இந்தியாவை சேர்ந்த கோஸ்வாமி. தமிழன் நம்ம சொல்கிறோம், தமிழன் ஃப்ராடு பண்ணுற தமிழனை விட யோகியனாக இருக்கிற வட இந்தியன் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். சீமானு கூட சொல்கிறேன், தமிழங்கிற ரைட்டு, தமிழன் ஃப்ராடு பண்ணுறான அவனை அடித்து துரத்துங்க, அவன் தமிழனே இல்லை, தமிழ் கலாச்சாரம் வேறு. இவங்கெல்லாம் பணத்தை வாங்கிட்டு என்ன வேணாலும் பண்ணுவான், இவன்லாம் ஊடகம் வச்சுக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன். ஒரு வட இந்தியாக்காரன் வரட்டும் நேர்மையாக, நான் காவல்துறையிலே நிறைய இது பார்த்துருக்கேன். நம்ம தமிழனாக இருக்கிற ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க பல பேர் வந்து மோசமான ஆளுகளாக இருந்திருக்கான். ஆனால் வட இந்தியாவிலேருந்து வர்ற நிறைய பேர் நேர்மையான ஆளாக இருந்திருக்கான். அதனால் தமிழன் வட இந்தியான்னு பார்க்கக்கூடாது, யோகியன்னு தான் பார்க்கணும். காவல்துறையில் அப்படி தான் பார்த்தேன். பெரும்பாலான தமிழ் ஆஃபீஸருங்க, ஒரு சில பேர் ஜெம் இருக்காங்க, பெரும்பாலான பிபி ரங்கசாமி, அலெக்சாண்டர், இவங்கெல்லாம் தமிழ் ஆஃபீஸர் தான், அவங்கெல்லாம் நல்லா இருந்தாங்க. தேவாரம் இருந்தார், வால்டர் தேவாரம், ஒரு சில பேர் இருந்தாங்க. அதனால் அதாவது அவங்களுக்கு வேறு எதுனா இதில் வந்து திறமைசாலியாக இருப்பாங்க. ஆனால் பெரும்பாலான வட இந்திய அதிகாரிகளும் பார்த்துருக்கேன்னா யோகியனாக இருப்பான், பணம் வாங்க மாட்டான், மனசாட்சிப்படி நடப்பான். அங்கே தமிழன்னு பார்க்கக்கூடாது. காவல்துறையில் நான் அப்படி பார்க்கல. நமக்கு அயோக்கியத்தனம் பண்ண தமிழ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்கள்லாம் நான் வெறுத்திருக்கேன், அவங்கள எதிர்த்து குரல் கொடுத்துருக்கேன். அதனால் இப்போ அதே மாதிரி இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, வட இந்தியாவிலேருந்து ஊடகங்கள் வரப்போகுது சொல்லிட்டார் கோஸ்வாமி. எல்லாம் படுமோசமாக இருக்கான், ரூபாயை வாங்கிட்டு பேசுகிறான். இப்போ பாருங்கள், அது வந்தால் நம்ம வரவேற்கணும். இவங்க பூரா ஓடட்டும்ப்பா. இந்த மாதிரி அயோக்கியர்களை நான் பார்த்ததே இல்லை. ஊடகங்களை பேரை வச்சுக்கிட்டு பூரா ஒரு இது அசோசியேஷனை வச்சுக்கிட்டு பணம் வாங்குறது, இவன் மட்டும் அயோக்கியத்தனம் பண்ணுவான். ஆனால் இங்கே போய் கேள்வி கேட்கும்போது யோகியா மாதிரி கேட்பான். நீங்கள் லஞ்சம் அதிகமாகிட்டே, நீ இப்போ மைக்க நீட்டில் நீயே லஞ்சம் வாங்குறவன், அவங்கள போய் அரசியல்வாதியை கேட்குறது, லஞ்சம் அதிகம் வாங்குறதா சொல்கிறாங்க. செய்திகளை விற்கிறது. பாவம் தமிழ்நாட்டு மக்கள் எத்தனையோ வெளியே எழுதி போடுவாங்க, ஐயா இந்த இடத்துல ஊழல் நடக்குது, பணம் வாங்குகிறான், இந்த பாருங்கள் ஓட்டுக்கு பணம் வாங்குகிறான், இது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து அனுப்புவாங்க. உடனே இங்கே ஃபோன் பண்ணுவான் மந்திரிக்கு, சார் உங்களை பற்றி ஒரு வீடியோ வந்திருக்கு, உங்கள் கருத்தை கேட்கணும். மந்திரி என்ன சொல்வார், என்ன நேரம் வந்து பாருங்கள், நேரம் போனோன்னு இந்த 2 லட்சம் வச்சுக்க, அந்த வீடியோவை போடாத. பொதுமக்கள் வந்து நல்லெண்ணத்தில் அனுப்புன அதை வந்து விற்றுரும். இவன் தான் பத்திரிக்கைக்காரன். இன்றைக்கி அறப்போர் இயக்கம்னு ஒரு இயக்கம், அவங்க சொல்லியிருக்காங்க, கம்யூனிஸ்ட்டு போய் ஓட்டுக்கு பணம் கொடுக்குறான்ப்பா,
ரூபா ஷாக்காகி போயிட்டேன். என்ன ஷாக்காகி போயிட்டீங்க? 2021 இதே கம்யூனிஸ்ட்டு ஸ்டாலின்ட்டு 25 கோடி வாங்கிட்டு தானே கூட்டணி சேர்ந்தான். கம்யூனிஸ்டுகள் கெட்டு போய் நாடு எத்தனையோ வருடமாச்சு. அப்படி தான் இந்த நாடு போய்கிட்டு இருக்கு. அதனால தான் இவன் வந்து ஒன்றொன்னையும் அப்படியே கொச்சப்படுத்தி பணத்தை வாங்கிக்கிட்டு ஊடகங்கள் மோசமாக நடந்துக்கிட்டு இருக்கான். நல்ல வேலை இறைவன் இது இவங்களுக்கெல்லாம் அடி கொடுத்தான். பிரிண்ட் மீடியா காலி, பத்திரிகை காலி, 10,000 20,000 கூட ஓடுறது. ஆனால் வச்சுக்கிட்டு நான் பெரிய நான் ஹிந்துவோட ஓனர் அப்படின்னு அவன் வந்து விட்டுருக்கான். அவங்கள விட யூடியூப் சேனலுங்க இதெல்லாம் எங்கேயோ போயிடுச்சு. அதனால் இனி ஊடகங்கள் வந்து டிஜிட்டல் மீடியாவாக மாறப்போகிறது, மாறிவிட்டது. இவன் அதை காமிச்சிக்கிட்டு லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு இருக்கிறதையும் இல்லாதையும் சொல்கிறான். போன எலெக்ஷனை விட பார்த்தீங்கன்னா 20 லட்சம் வாக்குகள் அதிகம் பதிவாயிருக்கு. அதுவும் சாரெல்லாம் போனதுக்கப்புறமும் 20 லட்சம் வாக்குகள் பதிவாயிருக்கு. உடனே இவன் சொல்கிறான் அதெல்லாம் போய் அதெல்லாம் இல்லை, அது இந்த சாரு போனதுனால அப்படி தான் கூடும். ஏன்னா வாக்குகள் அதிகம் பதிவாயிருக்குன்னு சொன்னால் விஜய்க்கு சாதகமாயிருமா. அதை இவன் எப்படி கொண்டு வரான்? வாக்கு அதிகம் பதிவாகலை, ஆண்கள் போல் தான் அதிகம் போட்டாங்க போன தடவை. இந்த தடவை பார்த்திங்கன்னா பெண்கள் அதிகம் போட்டிருக்காங்க. அப்போ இது இல்லையா? பெண்களுக்கு இவர் என்ன நினச்சாரு? நம்ம ரேஷன் கார்டுக்கெல்லாம் 1000 ரூபா 2000 ரூபா கொடுக்குறோன்னு ஸ்டாலின் நினச்சி பெண்கள் நமக்கு ஆதரவு கொடுப்பாங்கன்னு நினச்சாரு. பெண்கள் தான் அவருக்கு வேட்டே வைக்க போகிறாங்க. பெண்களும் இளைஞர்களும் அதிகம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்ததில்லை. அதனால் கூடிய சீக்கிரம் என்ன போகிறாங்க ஓட்ட அன்றைக்கி தெரிஞ்சிடும்ல உங்கள் வண்டவாளம். அதனால் ஏன் இவ்வளவு பெரிய அலை வருது? வெளிநாட்டில் இருந்தெல்லாம் வந்து ஓட்டு போட்டு போகிறான், லட்சக்கணக்காக செலவு பண்ணி டிவிக்கே ஏன் அப்படி வந்தது? அதை யோசிக்கணும் ஸ்டாலின். உங்களுக்கு தானே போன தடவை ஆட்சியை கொடுத்தாங்க மக்கள். இப்போ விஜய்க்கு இந்த ஆதரவு கிடைத்ததற்கு ஒரு முக்கியமான காரணம் ஸ்டாலின் அவர்களின் மோசமான ஆட்சி. உங்கள் மேலே உள்ள வெறுப்பில் தான் அத்தனை பேரும் வந்து விஜய் பக்கமா. உங்கள் மேலே உள்ள வெறுப்பு ஒன்று, நீங்கள் பண்ணின அநியாயம் அக்கிரமத்துக்கு இறை சக்தி ஒரு மாற்று சக்தியை உருவாக்கி உங்களை அழிக்க வந்தது. அதுதான். எப்படி ஜெயிப்பேன்? 126 சீட்டு தானே ஜெயிச்சிங்க போன தடவை 118க்கு 118. இப்போ எப்படி உங்களுக்கு எங்கேருந்து வானத்திலிருந்து வந்து விடுமா? கள்ள ஓட்டு போட்டிருக்கீங்க, ஃப்ராடுத்தனம் பண்ணியிருக்கீங்க, அதெல்லாம் நிற்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் மீது அந்தளவுக்கு ஒரு வெறுப்பு மக்களுக்கு வந்துருச்சு. அதனால தான் அங்கேருந்து ஓடி வந்து ஓட்டு போட்டு போகிறான். அதை புரிஞ்சுக்கணும் ஸ்டாலின் அவர்கள். இறைவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தான், ஒரு மிகப்பெரிய பதவியை கொடுத்தான். முதலமைச்சர் பதவியெல்லாம் சாதாரண ஆட்களுக்கு கிடைக்காது. அது வரும்போது பணிவு வரணும், பயம் வரணும், பொறுப்பு வரணும், மனசாட்சி இருக்கணும். எதுவுமே இல்லாமல் இருந்தீங்களே நீங்கள். அண்ணாதுரை வந்து 1967 முதலமைச்சர் ஆகிட்டார். அவர் எதிர்பார்க்கவே இல்லை. நம்மெல்லாம் அந்த கருப்பு சட்டக்காரன் மாதிரி வேதாந்தம் பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு நினச்சாள். சாமியை செல்பால் வச்சுக்கிட்டே இருப்போம்னு நினச்சாள். ஆனால் 67 முதலமைச்சராக வந்த உடனே எப்படி மாட்டினார்? தூங்கவே இல்லை. நைட்டு 2-3 மணி வரை நடந்து கொண்டு இருக்கிறார் அவர் வீட்டு ரூமுக்குள்ளேயே. மனைவி கேட்கிறார், என்னங்க காலையில் நீங்கள் பதவி ஏற்கணும், 3 மணி ஆயிடுச்சு, இன்னும் தூங்காமல் இருக்கீங்களேங்கும்போது அண்ணா சொன்னது தூக்கம் வரலை. ஏன் வரலைன்னு கேட்டாங்க. இவ்வளவு மக்கள் என்ன நம்பியிருக்காங்களே, இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்துருக்காங்களே, இவங்களுக்கு நான் என்ன கடமையை எப்படி செய்ய போகிறேங்கிற பய உணர்வு எனக்கு வந்துருச்சு. எம்ஜிஆர் போவார் நிறைய இடத்துக்கு, அங்கே உயிரை விடுவான். அந்த அவர் போகும்போது ஒரு ஏழை அங்கேருந்து வரும்போது அவர் இந்த நிகழ்ச்சியை சொல்லுவாங்க. ஒரு ஏழை வயதானவர் ஒருத்தர் வந்து எம்ஜிஆர் அப்படியே தொட்டு கையை கொடுக்குறாரு. அப்போ அவர் பார்த்த உடனே அவர் ரொம்ப ஏழையாக இருக்கார் அப்படின்னு சொல்லி எம்ஜிஆர் இந்த ஒரு 100 ரூபாயை கையில் கொடுத்த உடனே அந்த ஏழை அந்த 100 ரூபாயை அப்படியே திருப்பி கொடுக்குறான். திருப்பி கொடுத்துட்டு சொன்னால் நீங்கள் நல்லா இருந்தால் போதும், இந்த நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி 100 ரூபாயை திருப்பி கொடுக்குறான். வீட்டுக்கு போய் அழுதுருக்கார் எம்ஜிஆர். என்னென்னா எவ்வளவு நம்பிக்கை மேலே வச்சுருக்கான். ஒரு வயசான ஆள், ஒரு வறுமையில் இருக்கிறவர், அவரை பார்த்தாலே சரியான சட்டை இல்லை, வேஷ்டி இல்லை, காலில் பிஞ்ச செருப்பு போட்டால் அன்னைக்கு நான் கொடுத்த 100 ரூபா வேணாம், நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா நான் இப்போ இவங்களுக்கெல்லாம் என்ன இது செய்ய போகிறேன் அப்படின்னு அழுது இருக்கிறார். இதை வந்து ஸ்டாலின்ட்டையோ கருணாநிதிட்டையோ நம்ம பார்க்க முடியுமா? ஸ்டாலின் வந்து இவ்வளோ பெரிய பொறுப்பு உங்களுக்கு கிடைச்சதை அதை ஒழுங்காக நடத்துனீங்க. லஞ்சம் வாங்குகிற மந்திரியை பூரா திருப்பி மந்திரி ஆக்குனீங்க. மந்திரிகள் கொள்ளையடிக்கிறான்னா அதில் பங்கு வாங்கினீங்க. 1000 கோடி பண்ணியிருக்காரு இவர் நேருன்னா அவர் மேலே எஃப்ஐஆர் போடாதுங்கிறீங்க. அதிகாரிகளையும் உங்களுக்கு இதாக்கிக்கிறீங்க. இப்படி இருந்தால் இதுக்கு பார்த்து நம்ம இயற்கை வளம் தமிழ்நாட்டில் அத்தனையும் அழிச்சிட்டீங்க.
உங்கள் மந்திரி செந்தில் பாலாஜி அதிலே இது ஜெயிச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்கள். அவர் என்ன சொல்கிறாரு, 10 மணிக்கு லீடிங் போகும்போது சொல்கிறாரு, எல்லோரும் வண்டிகளை நான் மண்ணல்லங்கிறார். நாட்டினுடைய இயற்கை வளத்தை பற்றி மந்திரியாக இருக்கிறவங்க கவலைப்படுறீங்களா? நீங்கள் ஏதாச்சும் நமக்கு இவ்வளோ பெரிய பதவியை இந்த நாட்டு மக்கள் கொடுத்தாங்களே, அவங்களுக்கு என்ன கடமை செய்ய போகிறோம்னு அண்ணா மாதிரியோ எம்ஜிஆர் மாதிரியோ ஒரு சதவீதம் யோசித்திருப்பீங்களா? எப்படி அந்த சக்தி உங்களுக்கு இந்த பதவியை திரும்பி கொடுக்காத. அந்த சக்தி உருவாக்குனது தான் விஜய். அவர் வேறு மதத்தை சேர்ந்தவர், நான்லாம் வேறு மதத்தை சேர்ந்தவன் தான். அவரை மத ரீதியாக பார்க்கவில்லை, மனிதனாக பார்க்கிறேன். உங்களுடைய அட்டூழியம் அக்கிரமம் அத்தனைக்கும் விடிவு காலம் பிறப்பதற்காகத்தான் இந்த அலை வீசி இருக்கிறது. இந்த அலையிலே நீங்கள் எல்லாம் காணாமல் போவீர்கள் அப்படிங்கிறது தான் இப்போ தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே சொல்கிறேன். இனி ஒரு புரட்சி தான் அந்த தமிழ்நாட்டில். இவ்வளோ பெரிய புரட்சி தமிழ்நாட்டில் மௌன புரட்சி உருவாகிருக்கு அப்படிங்கிறது. அந்த புரட்சி நிச்சயம் தொடரும். மோசமானவர்கள், நாட்டை கொள்ளையடித்தவர்கள், மனசாட்சி இல்லாமல் நாட்டு வளங்களை எல்லாம் இதாக்குனவங்க, சூறையாடினவங்க, இவர்கள் எல்லாமே நீ ஆட்சிக்கு வர முடியாது. ஆட்சிக்கு வந்தாலும் அவர்கள் நிரந்தரமாக இருக்க முடியாது. அதனால் ஆட்சி மாற்றம் என்பது நிச்சயம் நடக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய இத்தனை வருட அரசியல் இதில் கணிப்பு. இவங்க ஃப்ராடு பண்ணி கள்ள ஓட்டு போட்டு ரூபா கொடுத்து அதை மீறி வர்றாங்களாங்கிறத பொறுத்திருந்து பார்க்கணும். அப்படி வந்தாலும் அந்த இதை எதிர்க்கக்கூடிய, இந்த தீய சக்தியை எதிர்க்கக்கூடிய மனநிலையை வச்சு நம்ம எதிர்த்து தான் போராடணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய முதல் கட்ட கருத்து. அடுத்து இந்த சேகர் பாபு நேற்று பண்ணுன அட்டூழியம், அந்த தாவேக்கா வேட்பாளரை ஒன்று கொலை பண்ணிடுவான், ஆளை காலி பண்ணிடுவேங்கிறாரு. அந்த தாவேக்கா வேட்பாளர் எனக்கு பயமாக இருக்குது, உயிரை போயிடணுதான் இருக்குது, தலை சுற்றுது, குளுக்கோஸ் கொடுங்கங்கிற. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். சேகர் பாபு பண்ணின அட்டூழியத்தை பாருங்கள், ரவுடித்தனத்தை பாருங்கள். போன்னு சொல்கிறேன்னா இப்போ என்ன மிரட்டுறியா என்ன அப்படின்னு கேட்டேன். உன்னை போட்டுருவேன், உன்னை இங்கே போட்டுருவேன்னு சொல்லி செல்ஃபோன் எடுத்து வயிற்றுல 4 குத்து அப்படி குத்துறாரு, உள்ள அழுத்தி. அது வீடியோவில் எல்லாம் ஆதாரம் இருக்குது. ஒரு மந்திரி அண்ணன் மற்றவங்கன்னா கட்சியை விட்டே விலக்கிடுவாங்க. நல்ல மனதுள்ள மனிதர்களாக இருந்தால், மனசாட்சி உள்ள மனிதர்களாக இருந்தால் ஜெயலலிதாலாம் அடித்து தூக்கிடுவாங்க. ஜெயலலிதா என்ன பண்ணாங்க தெரியுமா? அவருக்கு மிகப்பெரிய கட்சியில் எலெக்ஷனில் மிகப்பெரிய விஷயத்தெல்லாம் பண்ணி அதிமுகவுக்கு வெற்றி பெற்ற அளவுக்கு தானாங்க. அதிமுக வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு பண்ணார் ஒருத்தர். ஆனால் அவர் ரவுடிங்களெல்லாம் கையில் வச்சுருந்தார். ஜெயலலிதா அவர்களே அவ்வளோ பாராட்டினாங்க. நம்ம கட்சி ஆட்சி அமைச்சவங்க இதுக்கு இவரும் ஒரு காரணம் அப்படின்னு. அவர் கட்சி கையில் ஜெயலலிதா நம்ம மேலே இவ்வளவு இது பண்ணிட்டாங்க, ஜெயலலிதா அம்மன் நம்ம மேலே இவ்வளோ பண்ணிட்டாங்கன்னு சொன்ன உடனே அவருக்கு ஒரு பெரிய பதவி கொடுத்தாங்க. அந்த பதவியில் என்ன நினச்சிட்டாரு, நம்ம கையில் ஜெயலலிதா நினச்சிட்டு சில வேலையெல்லாம் பண்ணார். அப்போது ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவருக்கு கீழே இருக்கிறவர் இந்த அம்மாட்ட அம்மா நான் ராஜினாமா பண்ணுறேன், என்னை மாற்றிடுங்க எனக்கு. அப்போ கேட்குறது, நீங்கள் நான் ஐஏஎஸ் நேர்மையான ஆளுங்க, என்னங்க மாற்ற சொல்கிறீங்க? நீங்கள் இருந்தால் மக்களுக்கு நல்லது செய்வீங்கன்னு தான் போட்டிருக்கேன், திறமையான ஆள், நீங்கள் மாற்ற சொல்கிறீங்கண்ணா. இல்லைம்மா வேணாங்கிறது. இவர் எதையோ மறைக்கிறார். ஜெயலலிதா கேட்டாங்க, உண்மையை சொல்லுங்கள், பரவாயில்ல, எனக்கு மேலே இருக்கார் இல்லைம்மா நீங்கள் போட்ட ஒரு பதவி. அவர் ஒரு தப்பை செய்ய சொன்னாருமா, நான் முடியாதுன்னு சொன்னேன். என்னை ஒரு கெட்ட வார்த்தையில் படுமோசமாக பேசினார். ஜெயலலிதா கேட்டாங்க, என்ன கெட்ட வார்த்தையில் சொல்லுங்கள். அவர் பேசின கெட்ட வார்த்தையை சொன்னாங்க. நீங்கள் போங்க. அந்த ஆளை தூக்குனாங்க, கட்சியை விட்டே தூக்குனாங்க. இதுதான்யா முதலமைச்சர். அந்த அம்மா என்னென்னமோ பண்ணாங்க, அளவுக்கு அதிகமாக 64 கோடி சொத்து சேர்த்தாங்கன்னா 1000 கோடி 10,000 கோடி 1 லட்சம் கோடின்னு வெளிநாட்டில் முதலீடு செய்த உங்களை போன்ற யோகியர்கள் அன்னைக்கு அந்த அம்மாவை ஊழல்னு பேசுனீங்க. ஆனால் அது நிர்வாகத்தை எப்படி நடத்துனாங்க பாருங்கள். மனசாட்சி, கட்சிக்காரன் அப்படி இருந்தார்கள் அந்த இதில். இன்றைக்கி சேகர் பாபுவில் அட்டூழியம் பண்ணுறாரு, வேடிக்கை பார்க்குறீங்களே. ஸ்டாலின் கொலை பண்ணுவேங்கிறாரு. அன்னைக்கு இந்த சவுக்கு சங்கர் வீட்டில் மலத்தை ஊற்றுனாங்களே, இவரும் செல்வ பெருந்தகைன்னு சொல்லி இன்றைக்கி வரை ஏதாச்சும் அவங்க மேலே நடவடிக்கை எடுத்திருக்கீங்களா? நீங்கள் இவர் மேலே சேகர் பாபு மேலே எடுத்திருக்கீங்களா? சேகர் பாபுவும் செல்வ பெருந்தகையும் தான் ஆம்ஸ்ட்ராங் கொலையில் முக்கியமான பங்கு வகித்தவங்கன்னு அவங்க குடும்பமே அழுதாங்களே. இந்த சேகர் பாபு மேலே ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்தீங்களா? என்ன இது? சேகர் பாபு கொண்டுருவேங்கிறாரு.
கொலை பண்ணிடுவேங்கிறாரு. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், கொலை பண்ணுறது இது பண்ணுறது. இதே மாதிரி தான் திமுகவில் கருணாநிதி ஆர்டி சீதாபதினு ஒருத்தர் வச்சுருந்தார். அவர் நல்ல மனிதர், ஆனால் அவருக்கு ரவுடிஸ் எல்லாம் கையில் வச்சுருந்து கருணாநிதிக்காக உயிரை கொடுத்தார். எம்ஜிஆர் தனி கட்சி ஆரம்பிக்கும்போது ஆர்டி சீதாபதி முக்கியமான தூணாக இருந்த கருணாநிதிக்கு ரவுடிகளை சப்ளை செய்தார். அப்போ எம்ஜிஆர் வந்த உடனே அவரை போல ஒருத்தரை ஜேபிஆருங்கிறவரை உருவாக்கி ரவுடிசத்தை ஃபேஸ் பண்ணிருந்தார். அதுக்கப்புறம் ஆர்டி சீதாபதிக்கு கருணாநிதி என்பவர் யார், நீங்கள் எவ்வளவு விசுவாசமாக இருக்கிறீர்கள், அவர் யார் அப்படிங்கிறத புரிய வச்சார் ஒரு விஷயத்தில். அதோடு ஆர்டி சீதாபதி கட்சியை விட்டே போனார். எவ்வளவு ரவுடிகளை வைத்திருந்தார் கருணாநிதி. எம்ஜிஆர் புது ரவுடிகளை உருவாக்கி, ஆனால் அந்த ரவுடிகளை கூட என்ன சொல்லுவார், மனசாட்சிக்கு எதிராக மக்களுக்கு எதிராக ஏதாச்சும் செஞ்சு நான் காலி பண்ணிடுவேன். ரவுடிகளை அவங்க உருவாக்கி அடக்குனாங்க. இன்றைக்கி சேகர்பாபு போன்ற ரவுடிகளுக்கு எதிராக ரவுடிகளை உருவாக்குவதற்கு யாரும் இல்லை. காங்கிரஸ் பிஜேபியிலையும் இல்லை, அதிமுக இல்லை. அதனால தான் அந்த சேகர்பாபு எப்படிப்பட்ட ஆட்டம் போட்டுறாரு பாருங்க, எவ்வளவு குற்றச்சாட்டு அவர் மேலே. அதனால் சேகர்பாபு மாதிரி ஆட்களுக்கு இவங்களுக்கெல்லாம் ஆட்சிக்கு இனி வந்தாங்கன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணுங்கிறதுக்காகத்தான் அவர் பண்ணின ரவுடித்தனத்தை இதில் போட்டு எப்போ பார்த்தாலும் ஆளை போட்டுருவேன். இந்த நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது கூட ஒரு தாவைக்கா வேட்பாளரை பார்த்து இது பண்ணிடுவேன், காலி பண்ணிடுவேன். என்னமோ ஆட்டு கசாப்பு கடை மாதிரி, நினச்சாத்துக்கு தலையை விட்டுற மாதிரி. இப்படி ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கிறதுங்கன்னா அதுக்கு அழிவு வராமல் என்ன ஆகும் அப்படிங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் சேகர்பாபு பண்ணின அட்டூழியத்தை வந்து இந்த வீடியோவில் போட்டு காமிக்கிறோம். அடுத்து விஜய் போட்டி போடக்கூடிய திருச்சி கிழக்கிலிருந்து அங்கே ஒரு இது வருது ரிப்போர்ட். 5-6 மணி ஓட்டுப்பதிவெல்லாம் முடிஞ்ச உடனே கதவை மூடிக்கிட்டு உள்ளே இருக்கிற அரசாங்க தேர்தல் அதிகாரிகள்லாம் கள்ள ஓட்டு போட்டுருக்கிறதா புகார் இருக்குது. சார் எவ்வளோ சார் வாங்க சார்? மதியானத்துலேருந்து நான் இதை கேட்குறீங்களா சார்? மதியானத்துலேருந்து நான் சார் தள்ளுறீங்க சார், எவ்வளோ வாங்கினீங்க? மதியானத்துலேருந்து நடக்குது சார் இது உண்மையா அப்படிங்கிறது உங்களுக்கு சந்தேகம் வரும். தாவேக்காரங்க சொல்லியிருக்கான் கதவை மூடிக்கிட்டான், உள்ளுக்குள்ளே கள்ள விட்டு திமுக கட்டினா ஒன்று தான். நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கடைசி முடிகிற வரை வெளியிலே வராதிங்க, அதிமுக பிஜேபி ஏஜென்ட்டுங்க, நீங்கள் தாவேக்கா வெளியில் வராதிங்க. நீங்கள் ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு ஆள் தான் இருப்பீங்க. அவன் சுயேட்சை பூரா இவன் நிறுத்தின ஆள், சுயேட்சைக்கு ஒரு ஏஜென்ட்டுன்னு சொல்லி 7-8 பேர் திமுக காரனை உள்ளே வச்சுக்குவான். கடைசி 6 மணிக்கு மேலே தான் இவன் வேலையை காமிப்பான். 6 மணிக்கு மேலே தான் நீங்கள் நிற்கணும். அந்த வாக்குப்பட்டி அங்கே சீல் வச்சு அங்கேருந்து கிளம்பும்போது பின்னாடியே போகணும். வாக்கு எண்ணும் மையத்தில் வச்சோன்னா அங்கே போய் நின்று வாக்கு எண்ணுற வரை ஷிஃப்ட்டு 3 ஷிஃப்ட்டு 8 மணி நேரம் போட்டு அங்கேயே படுக்கணும், அங்கேயே இருக்கணும், இல்லைன்னா எல்லாம் பண்ணிடுவான்னு சொன்னேன். இப்போ அந்த பூத்தில் எல்லாம் வெளியில் வந்துட்டாங்க. திமுக காரன் கதவை மூடிட்டு பேஜ் போடுறான். அப்புறம் உங்களுக்கு என்ன வரும்? அப்போ அரசாங்க ஊழியர் இப்படி பண்ணுறானான்னு வரும். இந்த அரசாங்க ஊழியர்னு ஒரு ஜென்மம் இருக்க, நான் அரசாங்க ஊழியராக இருந்தவன். இவனை மாதிரி மோசமானவன் எவனுமே கிடையாது. நன்றிங்கிறதே இல்லாதவன் இவன். திமுகவில் கருணாநிதி 8 டிஏவை அமுக்கினார். ஆனால் அப்படியும் இந்த அரசு ஊழியர்லாம் கருணாநிதினு ஓட்ட போடுவோம். எம்ஜிஆர் எல்லா டிஏவையும் ஒழுங்காக கொடுத்தார். ஆனால் எம்ஜிஆருக்கு எதிராக இருந்தவன் தான் அந்த அரசு ஊழியர். ஜெயலலிதா ஒழுங்காக கொடுத்தாரு, ஜெயலலிதாவுக்கு எதிராக இருந்தான். கருணாநிதி ஏமாற்றுவார், அப்படியும் கருணாநிதிக்கு ஆதரவாக இருந்தான். இன்றைக்கி ஸ்டாலின் பழைய பென்ஷனை கொடுக்குறேன்னு ஏமாத்தினார். ஒருத்தனுக்காச்சும் சொரணை இருக்கா பாருங்கள். திருப்பி கதவு மூடிட்டு திமுகவுக்கு ஆதரவாக கள்ள ஓட்டு போடுறான்னா இவன் ஆட்சி மாறினாங்கலாம் நிர்வாகத்தில் இருந்தாங்கன்னா எப்படி? ஒரு முன்னாள் அரசாங்க ஊழியனாக சொல்கிறேன். அடுத்த ஆட்சி மாற்றம் வந்ததுக்கப்புறம் அரசு பணியில் எவன் திமுகவுக்கு ஆதரவாக இருக்கணும் அவனை பூரா அடித்து வெளியில் தள்ளுங்க. இவன் நடுநிலைமையாக இருக்க வேண்டியவன் இல்லை. ஒரு பூத்தை உன்னை நம்பி கொடுக்குறாங்களே, அதில் நீயே போய் கள்ள ஓட்டு போடலாமா? இவன் கள்ள ஓட்டு போட்டவன் தானே. பல தடவை நான் பதவியில் இருக்கும்போது பார்த்துருக்கேனே. 5 மணிக்கு மேலே பூட்டிட்டு திமுகவுக்காக போடுவான். கிராமத்தில் இன்னும் முக்கியம், இன்னும் மோசம்.
உட்காந்து இவனே உட்காந்து போட்டுக்கிட்டே இருப்பான். இவனே ப்ரிசைடிங் ஆஃபீஸரே உட்காந்து போடுவான். அதனால் திருச்சி கிழக்கில் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் விஜய்க்கு அவங்க கட்சிக்காரவங்களுக்கும் சொல்கிறேன், இந்த அநியாய அக்கிரமெல்லாம் எல்லா எலெக்ஷனும் நடக்கத்தான் செய்யும்ப்பா. தீய சக்தியாக இருந்து இதையெல்லாம் மீறி ஜெயித்தவர்கள் தான் எம்ஜிஆர், ஜெயலலிதா, இவங்கெல்லாம் இதெல்லாம் மீறி ஜெயித்தவர்கள் தான். அதனால் நீங்களே இதெல்லாம் மீறித்தான் ஜெயிக்கணும். தீய சக்திகளை இப்படி தான் பண்ணத்தான் செய்வான். அதனால் திருச்சி கிழக்கில் நீ எத்தனை ஓட்டு வேணாலும் போடு, அங்கே நீ ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது தான் கருத்து. யாரும் கவலைப்படாதீங்க. இவன் பண்ணுற கள்ள ஓட்டு இதெல்லாம் மீறித்தான் இந்த தமிழ்நாடு இவர்களை எதிர்த்து நடைபோட வேண்டும் அப்படிங்கிறத அடுத்த கட்ட கருத்து. இன்கம் டேக்ஸ்காரன் சொல்லிட்டான் கோர்ட்டில், உதயநிதி சொத்து இதை விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவர் 15 கோடி தான் காமிச்சிருக்காரு. பிடிஆர் 30,000 கோடி சம்பாதிச்சிட்டாருன்னாரு. இவரும் சபரீசன். இப்போ இன்கம் டேக்ஸ்காரன் ஹைகோர்ட்டில் சொல்லியிருக்கான், எலெக்ஷன் முடியட்டும், நான் விசாரிக்கணும், உதயநிதிக்கு எவ்வளோ சொத்துங்கிறத நான் கணக்கெடுக்கிறேன். யாரும் நம்பாதீங்க இன்கம் டேக்ஸ்காரனை. அவன் எதுவுமே செய்ய மாட்டான். விசாரிக்கிறேங்கிறான்ல, அவன் 15 கோடி 16 கோடின்னு காமிச்சிருக்காரு. இன்கம் டேக்ஸ்காரன்ட்ட கேட்குறேன், பிடிஆர் சொன்னார் 30,000 கோடியை வச்சுருக்கான், அதை விசாரிப்பியா? நீ விசாரிப்பியா? மனசாட்சியை தொட்டு சொல். இதே உதயநிதிக்கு துபாயில் நோபல் ஸ்டீல் லிமிடெட் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்குது. அதில் அவர் டைரக்டராக இருந்தார். துணை முதலமைச்சர் ஆகும்போது தான் வாபஸ் வாங்கினார். நோபல் ஸ்டீல் பிரைவேட் லிமிட்டடில் எவ்வளோ சொத்து இருக்குது, அது உதயநிதி பங்கு என்ன? அந்த பங்கு அந்த கம்பெனியோட ஸ்டாலின் நமது தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு 1000 கோடி ஒப்பந்தம் பண்ணியிருக்காரு. இதை விசாரிப்பீங்களா? நீங்கள் விசாரிப்பீங்களா? ஸ்டாலின் 6 கோடி தான் சொத்துங்கிறாரு. செனட் ஆஃப் ரோடில் அவர் குடியிருக்கிற பங்களா யார் இதுன்னு கேட்டு விசாரிப்பீங்களா? இதில் வேலைச்சேரியில் அவர் வச்சிருக்கிற மிகப்பெரிய பங்களா யார் வீடு கேட்டு விசாரிப்பீங்களா? அதுக்கடுத்தது சபரீசன், உலக மகா கோடீஸ்வரன் எலான் மாஸ்க்கு இணையாக வானம்னு சொல்லி ராக்கெட் டெக்னாலஜி விட போகிறார். சபரீசனுக்கு உனக்கு எல்லாம் இந்த சொத்து எப்படி வந்ததுன்னு விசாரிக்க போகிறீங்களா? சும்மா இன்கம் டேக்ஸுங்கிறது. நாங்கள் சாதாரண ஆள் வருஷத்துக்கு 1 லட்சம் சம்பளம் வாங்குவான் ஒரு பாவம் அந்த சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவனுக்கு மட்டும் சம்பளத்தோடு பிடிச்சிட்டு கொடுப்பேன் இன்கம் டேக்ஸை. அரசியல்வாதி எவங்கிட்ட உங்களால் எங்கே போகும்? எந்த அரசியல்வாதி நீ இதுவரை பிடிச்சிருக்க? எவன் சொத்தை என்ன நடவடிக்கை எடுத்திருக்க? உங்கள் ஈடியும் இதே தான். கேஸை போடு, அப்புறம் என்ன ஆகும்? அதுக்கப்புறம் எதுவுமே காணாமல் போயிடும். அதனால் இன்கம் டேக்ஸ் சொன்னதெல்லாம் யாரும் நம்பாதீங்க. அவங்க எதுவும் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அதுவும் குறிப்பாக அரசியல்வாதியை போய் தொடமாட்டான். அதுவும் தமிழ்நாடு அரசியல்வாதி கிட்டேயே போக மாட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா டெல்லியில் கெஜ்ரிவால், அரவிந்த் கெஜ்ரிவாலை 100 கோடி மதுபான ஊழலில் கைது பண்ணாங்க. ஆனால் தமிழ்நாட்டிலே அந்த மாதிரி நடக்காது. அதை விட 100 மடங்கு ஊழல் இங்கே கொடி கட்டி பறக்குது. எதுவுமே நடக்காது அப்படிங்கிறது தான் இன்கம் டேக்ஸுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதையும் மீறி இன்கம் டேக்ஸ் பிடிச்சா வெளியிலேயே சொல்ல மாட்டான், அப்படியே போயிடுவான். போயிட்டு ஆடிட்டர் வருவாங்க அவங்க சார்பில், 2 பேரும் பேரம் பேசுவாங்க. அப்பா இத்தனை இது இருக்குது கணக்கு இல்லை அப்படிமா, இவ்வளோ ஃபைனு கட்டணும், இல்லை எனக்கு இவ்வளோ கொடு, நீ இவ்வளோ உனக்கு வச்சுக்கன்னா ஆடிட்டர் இவங்களும் பேசி முடித்து நமக்கு ஒன்றுமே சொல்ல மாட்டான். எவ்வளவு பிடிச்சோம் எவ்வளவு வச்சோம். ஸோ அந்த அளவுக்கு சுயநலமான ஒரு துறை தான் இன்கம் டேக்ஸு. அதை நம்பாதீங்க. அதனால் இவர் அசைக்கக்கூட முடியாது உதயநிதியை. இப்போ உதயநிதி இன்றைக்கி ட்ரிப்பு கிளம்பிட்டார். அவர் ஒரே குஷியில் இருக்கார். திமுக தோத்துருன்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சது, இருந்தாலும் குஷியில் இருக்கார். அவருக்கு வேண்டிய ஓட்டை விசாரித்தோம். அவருக்கு அரசியலே பிடிக்கலை, திமுக தோத்தா நல்லதுன்னு இருக்கார். திமுக தோத்துட்டு அவர் ஏஜென்ட்டில் போய் மறுபடியும் ஜாலியாக இருக்கலாம். இந்த திமுக ஜெயிக்கிறதுனால இங்கே எம்எல்ஏ நீ தொகுதிக்கு போ, வெள்ளம் வந்து அங்கே போய் பாரு, பிரச்சாரம் பண்ணணுன்னு உயிரை வாங்குறாங்க. அவர் சொல்கிறாராம், உயிரை வாங்குறாங்கப்பா, பல்முடியில் ஜெயின்ட்டே போனால் ஜாலியாக இருப்பேன் அப்படின்னு. அவர் ஜாலியாக துபாய்க்கு போகிறார். தோக்குற நிலையில் கூட துபாய்க்கு போவார். கருணாநிதி தோற்றதுக்கப்புறம் தான் பெங்களூர் போவார். போய் ரெஸ்ட் எடுத்து அப்படியே ரூமை பூட்டிக்கிட்டு இருப்பார். ஒரு தேர்தலில் தோல்வி வந்துட்டால் கருணாநிதி பெங்களூர் போய் தனிமையில் உட்காந்துருவார். ஆனால் இவர் பாருங்க துபாய்க்கு போவார். ஆனால் எப்போவும் துபாய்க்கு தனியாக தான் போவார். ஆனால் இந்த தடவை பார்த்தீங்கன்னா மனைவி மகளையும் கூட்டிகிட்டு போகிறார். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ மட்டும் என் குடும்பத்தை கூட்டிகிட்டு போகிறாருன்னா, அவர் தான் நம்ம சார்லஸ் மார்ட்டின் அவர் தான் சொல்லிட்டார்ல, 4 கேர்ள் ஃப்ரெண்ட் வச்சுருக்க, துபாய்க்கு போய் ஜாலியாக இருப்பேன்னு சொல்லிட்டார்.
அதனால் என்ன பண்ணிட்டாரு, தனியாக போனால் இந்த மாதிரி கட்டி விட்டு இன்னும் எல்லா வண்டவாளமும் வெளில வந்துடுதுன்ட்டு மனைவியும் குழந்தையும் கூட்டிகிட்டு போகிறார். ஆனால் நீங்கள் பாருங்கள், இப்போ போகிறாருல 2-3 நாளில் மனைவியும் குழந்தையும் திரும்பி வந்துடுவாங்க, அவர் மட்டும் இங்கே இருப்பார். அப்போ நம்மளெல்லாம் ஏமாத்துறதுக்காக இப்போ சார்லஸ் மார்ட்டின் வேறு கதையெல்லாம் வெளியில் சொல்லிட்டாருங்கிறதுக்காக துபாய்க்கு போயிருக்காரு உதயநிதி அப்படிங்கிறது அடுத்த கட்ட கருத்து. அடுத்தது இந்த ஜனநாயக பட லீக்கு. நேற்றே சொன்னேன், கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இந்த படத்தை வந்து எடுத்து இன்டர்நெட்டில் போட்டு விட்டான், யார் போட்டான்னு காமிக்கணும்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. அவங்க போய் ஒரு எடிட்டரை போட்டுச்சு, இவர் தான் போட்டாருன்ட்டாங்க. எடிட்டர் உண்மையை சொல்லிட்டாரு, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, என்கிட்ட வேலை பார்த்தாரு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர், எனக்கு அசிஸ்டண்ட்டு, அவர் தான் ரூபாய் வாங்கிட்டு வந்து இதை வந்து கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டாரு. அப்போ நம்ம என்ன பிடிச்சோம், ரூபாய் வாங்கி விட்ட வெளியில் விட்டாருங்கிறதோடு நிறுத்தக்கூடாது. ரூபாயை கொடுத்தவன் யார், படத்தை வந்து இப்போ இதை லீக்கு பண்ணி அந்த படத்தை ஓட விடாமன்னு நினச்சது யார், இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல்வாதி யாருன்னு வெளியில் கண்டுபிடிங்கன்னு சொன்னோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த சங்கம் இருக்குது, எடிட்டர் சங்கம். அந்த சங்கத்தில் என்ன சொல்கிறான் தெரியுமா, இன்றைக்கி அந்த சங்கத்தில் அந்த எடிட்டரை அசோசியேஷனை விட்டு விலக்கிட்டோங்கிறாங்க. அசோசியேஷனை விட்டு எடிட்டரை விளக்குனீங்க, எடிட்டருக்கு அசிஸ்டண்ட்டு தானே அந்த இதை கொடுத்தாரு, அவர் யாருன்னு கண்டுபிடிங்கன்னா அது எங்கள் வேலை இல்லைப்பா, அது போலீஸ் பார்த்துக்குவாங்கங்க. இப்போ கடைசி வரை குற்றவாளி வெளில வரமாட்டான். இப்போ அடுத்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் அந்த எடிட்டருடைய அசிஸ்டண்ட்டை பிடிச்சி உனக்கு பிடிங்க, உனக்கு யார் பணம் கொடுத்தா, உதயநிதி கொடுத்தாரா, எல்முருகன் கொடுத்தாரா, அந்த படத்தை லீக் பண்ண சொல்லி யார் கொடுத்தா, அவங்க 2 பேரில் கேளுங்க. எல்முருகன் எந்த வேலை பண்ண மாட்டார், அவர் கெடுதல் பண்ணுவார். அவர் வீக் பாயிண்ட்டை பயன்படுத்தி குறிப்பிட்ட ஆளை பிடிச்சிடுவார் உதயநிதி, பிடிச்சிட்டா அவர் சொல்கிறபடி ஆடுவார். ஆனால் பணம் வாங்குறது இதெல்லாம் அவர் எல்முருகன் பண்ணிக்க மாட்டார், இது உதயநிதி வேலை தான். அதனால் ஜனநாயகம் லீக் ஆனதை ஆட்சி மாற்றம் பண்ணோன்னே நீங்கள் கண்டுபிடிச்சி உதயநிதியை தண்டிக்கணும். இதில் மாற்று கருத்து இல்லை. சும்மா எடிட்டர் மட்டும் இது பண்ணிட்டுனா அவன் தன்னுடைய பொறுப்பை கண்டுக்கிறது. புடி எடிட்டர் அசோசியேஷனுக்கு தான் ஏன் சொல்கிறேன், புடி அவனை கூப்பிட்டு கேளியா, எங்கே உன் ஆள், உங்ககிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தவன் தானே கூப்பிடு, பணம் கொடுத்தான்னு சொல்லியா, யார் கொடுத்தா, எவ்வளவு கொடுத்தா, பிடிச்சிங்கன்னா முடிச்சு போகுது. எல்லாம் சுற்றினீங்கன்னா அங்கே எங்கே போய் நிற்கும் உதயநிதி. மற்றவனுக்கு கெடுதல் பண்ணுறதுன்னா உதயநிதியை போட்ட தான் போய் நிற்கும். அதை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது ஏற்கனவே பேசியிருக்கோம், மீண்டும் அதை வலியுறுத்த விரும்புகிறேன். அடுத்து இந்த இவர் என்ன பண்ணிட்டாராம், விஜய் புறாவை பறக்க விட்டான். அந்த புறாவில் டிவிக்கே அதை வந்து சின்னத்தோட கலரை பெயிண்ட் அடித்து பறக்க விட்டார். புறாவை கொள்றவனெல்லாம் விட்டுருவான். ஒரு பீட்டான்னு சொல்லி ஒரு நிறுவனம் இருக்கான், டெல்லியில் இருக்கான். இவனுக்கு வேலையே இதுதான், பறவைகளை காப்பாற்றுற, மிருகங்களை காப்பாற்றுறம்மா. அவன் மேலே இருக்கு பாருங்க ஃப்ராடு பித்தலாட்டம். இங்கேயே வரமாட்டான், அங்கே சுப்ரீம் கோர்ட்லேயே கேஸ் போடுவான். நம்ம ஜல்லிக்கட்டுக்கு கேஸ் போட்டு ஸ்டே வாங்கினவன் இவன் தான். அங்கேயே இருப்பான், யோகியர்கள் மாதிரி இருப்பான். மிருகங்களுக்கு எதிராக எல்லா அயோக்கியத்தை நீங்கள் போய் இன்டர்நெட்டில் கூகுளில் போய் பேட்டா ஃப்ராடுன்னு போடுங்க, பேட்டா ஃப்ராடு, பேட்டா ஸ்கேம்னு போடுங்க, பேட்டா ஆர்கனைசேஷன் ஸ்கேம்னு போடுங்க படித்தவங்க. அப்போ வரும் இவங்க என்னென்ன ஃப்ராடு பண்ணாங்கன்னு. கேட்டால் மிருகங்களை காப்பாற்றுகிறேன், இவனை பறவைகளை காப்பாற்றுகிறேன். இப்போ கேட்டால் அது எப்படி நீ பெயிண்ட் அடித்து விடுவேன்? உடனே கொன்று புறாவை அறுத்து குழம்பு வச்சு சாப்பிட்ட உடனே போய் நீ போய் எதிர்த்து இருந்தால் பரவாயில்ல, புறாவை பறக்க விட்டாங்க, இதில் பெயிண்ட் அடிச்சு அதை வந்து சொல்கிறான். என்ன இது ஆளுங்கட்சிக்காரனை போய் கேட்குறதுக்கு இது இருக்கா, உனக்கு துப்பு இருக்கா? இந்த திமுக காரன் நடத்துகிற மாநாட்டில் பூரா பிரியாணி வைக்கிறான், ஒரு நாளைக்கு எத்தனை கோழியை கொள்கிறான், ஒரு நாளைக்கு 2000 கோழியை கொண்டு பிரியாணி வைக்கிறான். அவனை போய் கேட்குறதுக்கு துப்பு இருக்கா? அந்த பேட்டா நிறுவனம் போக மாட்டான். ஏன்னா அரசியல்வாதிகிட்ட போக மாட்டான், அரசியல்வாதிகிட்ட உதைக்கிறவன்கிட்ட போக மாட்டான், அரசியல்வாதிகிட்ட காசு கொடுக்குறவன்கிட்ட காசை வாங்கிட்டு அமைதியாக இருந்துருவான். ஆனால் யாராச்சும் கொஞ்சம் ஏமாளியாக இருந்தால் திருப்பி அவர் அடிக்க மாட்டார், திருப்பி பேச மாட்டார், அப்படின்னா இது பண்ணிடுவான். அந்த ஜல்லிக்கட்டுலேயும் அவங்க பண்ணின அட்டூழியம் அக்கிரமம் அவ்வளவு விஷயம். அங்கே ஹைகோர்ட்லேருந்து சுப்ரீம் கோர்ட்டில் அவ்வளவு தொந்தரவு கொடுத்தான். அப்புறம் மோடி தான் ஐடியா கொடுத்து நம்ம பண்ணி ஓபிஎஸ் இங்கே முதலமைச்சர் கூப்பிட்டு இந்த மாதிரி சட்டத்தை ஏற்றுங்கய்யா அப்படின்னு சொல்லி சட்டத்தை ஏற்கனோட ஓடினவன் இப்போ திரும்பி வந்துட்டான். அது எப்படிப்பா நீ வந்து பெயிண்ட் அடித்த அப்படின்னு வந்துட்டான். அதனால் பீட்டா அப்படிங்கிற நிறுவனத்திலையும் அரசியல் புகுந்திருக்கு. ஸ்டாலினை எதிர்த்தோ உதயநிதியை எதிர்த்தோ பேசுவதற்கு தைரியம் இல்லாத இவர்கள் அப்பாவி அரசியல்வாதிகளை, ரொம்ப 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 மென்மையாக இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளை பயமுறுத்துவதற்காக இந்த எதிர்ப்பை தெரிவிச்சிருக்கான்.
அப்படிங்கிறதையும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கணும். இந்த பேட்டாங்கிற நிறுவனத்தை எல்லாரும் புரிஞ்சுக்காங்க அப்படிங்கிறதுக்காக இந்த கருத்தையும் இறுதி கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம். இத்துடன் இன்றைய அரசியல் ஆடுகளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம், ஜெயந்த்.